கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பேசி கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். சற்று நேரம் தியானத்துக்காக எடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இந்த வசனத்தினுடைய இந்த அதிகாரத்தினுடைய தலையங்கம் இப்படியாக சொல்கிறது: தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷமாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதம் தாவீது ராஜாவுடைய ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி அவருடைய ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே, ஒரு கஷ்டமான நேரத்திலே தான் தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எல்லா வேளையிலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எனக்கு நெருக்கம் வந்தாலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எனக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். இவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையை தான் தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுபோலதான் 120ஆம் சங்கீதம் அதனுடைய 120ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். அதுபோலதான் 121வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்தேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த நெருக்கமான சூழ்நிலையை தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி 34வது சங்கீதம் அவருடைய 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தாவீது ராஜா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தது நிமித்தமாகத்தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார். காரணம், தாவீது ராஜாவோட வாழ்க்கையில கர்த்தர் அநேக நன்மையான காரியங்களை செய்தார். ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீதை ராஜாவாக மாற்றினார். காரணம், அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து இருக்கிறார். வாழ்க்கை அநேக நன்மையான காரியங்கள், அநேக உயர்வுகள், அநேக ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். ஆகவே தான் கர்த்தர் நல்ல என்பதை அவர் ருசித்ததன் நிமித்தமாகத்தான் அவர் என் நெருக்கமான சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிறார், எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நாமும் நமக்கு தேவைகள் வரும் பொழுது, நமக்கு ஆசீர்வாதம் தேவையான வேளையிலே, தேவைப்படும் வேளையிலே நானும் ஜெபிக்கிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறோம், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை தான் நாமும் நாடி தேடுகிறோம். ஒரு நாளை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அநேக நன்மையான காரியங்களை நம்முடைய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய படிப்பிலே நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். அநேக உயர்வான காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு வெறும் ஆசீர்வாதம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் என்பது பெயர், புகழ், பணம், அந்தஸ்து என்பது அது மட்டும் ஆசீர்வாதம் அல்ல. ஒரு நாளை காண கிருபை செய்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நெருக்கமான வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி துதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பிரயாசமான வேளையிலே கர்த்தரை நோக்கி துதிக்க வேண்டும். நமக்கு கஷ்டமான வேளையில் நாம் கர்த்தரிடத்தை சொல்ல வேண்டும், கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் சொல்லி. அப்பொழுது நம்முடைய இடுக்கண்களிலிருந்து, நம்முடைய பிரயாசங்களிலிருந்து, நம்முடைய வேதனைகளிலிருந்து கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பதிலை தருவார். அதிலிருந்து ஒரு விமோசனத்தை நிச்சயமாக தருவார். நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் ஜெயிப்பொருளாக இல்லாமல், நம்முடைய பிரயாசம் வரும்போது கூட நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். இயேசுவே, தேவனே, நீர் எனக்கு நன்மை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்ல வேண்டும். கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆசீர்வாதம் வரும்போது மட்டுமல்ல, வாழ்க்கையில பிரயாசம் வரும்பொழுதும் கர்த்தரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும், இந்த பிரயாசத்திலிருந்து விடுதலை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போது நிச்சயமாக அந்த பிரயாசத்தை, அந்த போராட்டத்தை
நெருக்கடிகளை நிச்சயமாக கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். அதுபோலதான் சங்கீதம் 34 அதனுடைய 17ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவைகளை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களிலும் நீங்களாக்கி விடுவிப்பார். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது தாவீது ராஜா எப்படியாக இந்த நெருக்கத்திலே அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரோ அதுபோல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவைகள் அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். காரணம், நம்முடைய தேவனிடத்தை நாம் கேட்கும் பொழுது, நாம் அவரை அண்டிக் கொள்ளும் போது வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எனக்கு ஒத்தாசையாகிய தேவனை நோக்கி, பர்வதமாகிய தேவனை நோக்கி கண்களை ஏறெடுக்கும் பொழுது நம்முடைய பிரயாசங்கள் மாறும், நம்முடைய பிரச்சனைகள் மாறும், நம்முடைய போராட்டங்கள் மாறும், நம்முடைய வியாதிகள் மாறும், நம்முடைய கடன் பிரச்சனைகள் மாறும். எல்லாவற்றுக்குமாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்காகவும் எல்லா பிரயாசங்களுக்காகவும் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில உண்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். எனக்கு பிரியமானவர்களே, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கமான வெளியில தான் சொல்கிறார், கர்த்தர் நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன்னு சொல்லி. அதுபோல நீங்களும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் நெருக்கமான வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை பிரயாசங்களை மாற்றுவார், கடன் பிரச்சனைகளை மாற்றுவார், வியாதிகளை மாற்றுவார், படிப்பிலே நல்ல உயர்வை தருவார், அந்தஸ்தை கர்த்தர் தருவார். அதற்காக ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம், கர்த்தர் நாம் துதிப்போம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாளிலும் உங்களுடைய வார்த்தைகளை பேச கிருபை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஆசீர்வதி. அப்பா, யாரெல்லாம் என்னென்ன பிரயாசங்கள் இருக்கிறார் என்று ரவி ராஜா பிரயாசங்கள் எல்லாம் மாற்றி, பிரச்சனைகள் எல்லாம் மாற்றிக்கொடும், போராட்டங்கள் எல்லாம் மாற்றிக்கொடும் ராஜா. எல்லா வேளையிலும் உண்மை துதிக்க கிருபைச்சும், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபைச்சும் ராஜா. அதுதான் நீர் எங்களுக்கு நிமித்த காரியம். உண்மை துதிப்பதுதான் எங்களுடைய கடமை ராஜா. நாங்கள் செய்ய கிருபைச்சும், அப்பொழுது பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் உணர்ந்து கொண்டிருக்கிற கிருபைச்சும் உங்களுடைய சமூகத்தால் தரப்பணிக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு இல்லாமல் அற்புதம் காண இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல